ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் 20லேருந்து 25 ml அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு வறுபட்ட உடனே நம்ம வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாம் நல்லா வதங்கி வரும் பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய எடுத்து சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும் பொழுது நம்ம தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg இருக்கும். அதை வந்து இது கூடவே சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரட்டல்லையே நல்லா போட்டு பெரட்டி எடுங்க. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளோ இல்லைனா வந்து தனி மிளகாய்த்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 இல்லது 1.5 ஸ்பூன் அளவு கூட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவு கசகசா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆப்ஷனலாக முந்திரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த குருமாவில். இப்போ நல்லா வந்து அரைச்சிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஊற்றிக்கோங்க. கொதிச்சிட்ருக்கு இல்லையா மட்டன் கிரேவி, அதில் இப்போ எக்ஸஸாக எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதி வரட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் குக்கர் வச்சு மூடினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதை மூடி நம்ம எப்பவும் போல் மட்டனுக்கு எவ்வளோ விசில் விடுவோமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு எப்படிப்பட்டாலும் 7 விசிலுக்கு மேலே தான் ஆகும். ஸோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு விசில் வந்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மட்டன் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். இது மேலே கொத்தமல்லி தழைகளை போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இட்லி கூட இதை சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு, அதாவது மட்டன் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும்.